கூற்றொடரை ஒரு ஒரு நிலைப்பாட்டை பேசுறதுங்கிறது அயோக்கியத்தனம். அதாவது கர்நாடகத்தில் வாழற தமிழர்கள் காவேரி பிரச்சனைக்காக இங்கே போறான்னா அங்கே பாதிக்கப்படுவான்னா, அப்போ தமிழ்நாட்டில் வாழற கன்னடர்களை இங்கே பூ கொடுத்து நாங்கள் வரவேற்போமா? ஆக எத்தனையோ முறை பல்லாயிரக்கணக்கான எங்கள் தமிழர்களை கர்நாடக வெறியர்கள், வாட்டாள் நாகராஜ் போன்ற மிருகங்கள் அடித்து அறுத்து, நீங்கள் சாக்கடையில் டிச்சில் குழந்தையுடைய தலையை துணி அடிக்கிற மாதிரி அடித்து கொன்ன போது கூட நாங்கள் இங்கே இருக்கிற கன்னடர்களை பாதுகாத்தோம், அல்லது அவர்கள் மேலே நாங்கள் வன்முறையே ஏவல. ஆனால் இதே நிலை தொடரும்லாம் அங்கே இருக்கிறவன் நினைக்கிறதும் இங்கே இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்கறதும், ஆளுகிற அரசும் இல்லை அரசியல் கட்சிகளும் ஆண்ட கட்சிகள்லாம் வேடிக்கை பார்த்ததுன்னா இதே நிலை தொடராது. நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எரிமலையாக எழுந்த கூட்டம் மறுபடியும் கர்நாடகத்தில் ஒரு தமிழன் மேலே கையை வச்சாலும் இங்கே 10 பேரை நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் எதிராக. அதனால் நாளைக்கும் நாங்கள் இங்கே வாழுகிற கன்னடர்களை அள்ளி அரவணைக்க, அன்பு செலுத்த, பாசம் காட்ட, பூங்கொத்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த சமூகம் வேடிக்கை பார்க்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எங்கள் தமிழர்கள் மேலே கையை வச்சா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கொந்தளிப்பை தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் தமிழை அடங்கிடுவான்னா, 7வது நாள் நீங்கள் காவல்துறையை வச்சு அடித்து ரத்தம் சிந்தும் போதும், முதல் நாள் அவனியாபுரத்தில் நான் ரத்தம் சிந்தி, 7வது நாள் சென்னை மெரினாவில் ரத்தம் சிந்தும் போதும் எவனும் பின்வாங்கல. அதனால் இந்த பயமுறுத்துகிற வேலையை கன்னட கொடூரமான காட்டுமிராண்டிகள், நான் சொல்கிறது கன்னடர்களை நாங்கள் மதிக்கிறோம். இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தேர், என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறோம்னு எங்கள் தாத்தா படித்தார், எங்கள் அப்பா படித்தார், நான் படிக்கிறேன், என் பிள்ளையும் படிச்சுட்டு இருக்கேன், என் பேர பிள்ளையும் நாளைக்கு படிக்கும். அப்போ எல்லாரையும் உடன் பிறந்தவர்களாக நாங்கள் பார்க்கும்போது எங்களை மட்டும் எதிரியாக பார்ப்பாங்க, அடிப்பாங்கன்னா, அப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதி எவனாவது பேசினான்னா, இங்கே இருக்கிற நடிகன் யாராவது பேசினா, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாதிப்புன்னு யாராவது பேசுகிறவன் வாயை முதல்ல உடைப்போம். அதனால் இந்த வேலை, இந்த பூச்சாண்டிலாம் வச்சுக்கூடாது. தண்ணி குடின்னு யார் சொல்றது? உச்சநீதிமன்றம் சொல்லுது. தண்ணி குடின்னு யார் சொல்லுது? நடுவர் மன்றம் சொல்லுது. தண்ணி குடின்னு யார் சொல்றது? இந்திய ஒன்றிய அரசு சொல்லுது, சட்டம் சொல்லுது. அப்ப இந்திய ஒன்றிய அரசு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, ஆள்ற கட்சி, ஏதோ ஒரு கட்சி, அங்க ஆள்ற கட்சி, அங்க மத்தியில் இருக்கிற கட்சி, அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற இந்த மாநகட்ட இங்க இருக்கிற கட்சிகள், இவங்கெல்லாம் எந்த காலத்திலும் தமிழனுக்கு தீர்வு தர மாட்டானா அப்புறம் என்ன? ஏதாவது வாயிலிருந்து வார்த்தை வந்துடும் எல்லாரும் சொல்ற மாதிரி. எதுக்கு கூட்டணி? எது கூட்டணியை முறிங்க. அதனால எங்களுக்கு உண்டான தண்ணிய சட்டப்படி நீதிப்படி தர சொன்ன நிலையில எங்களுக்கு தரணும். அப்படி தரலன்னா ஒன்றும் இல்லை. நீங்க 13ஆம் நூற்றாண்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததை மட்டும் சொல்றேன். சோழ மன்னன்ல ஒருத்தன் இதே மாதிரி வழிமறிச்சு அங்கே தண்ணியை நீங்க மறிச்ச போது இங்க இருந்து படை எடுத்துட்டு போய் அங்க அடிச்சு உடைச்சான், மறிச்ச அணைய. நீங்க மேகதாது கற்றதை இந்திய ஒன்றியம் அனுமதிக்க கூடாது. உச்சநீதிமன்றம் அனுமதிக்கல, நாளைக்கும் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் மீறி அவங்க கட்டுவாங்கன்னா, நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்திய இனத்தாடு, என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன்னு, அதெல்லாம் எங்களுடைய பேர பிள்ளைகள் அடுத்தடுத்த தலைமுறை அப்படியான வாசகங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கல, நீங்க உருவாக்கினதா அர்த்தமாகும். அதனால இந்த வெற்றி வேலைகள்லாம் விட்டுட்டு ஆண்ட கட்சிகளும் ஆள்ற கட்சிகளும் நீங்க உங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சிக்குள்ள பேசுறது, சட்டமன்றத்தில் வெளியே இந்த கூத்து கும்மாளம் கேலி இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான உரிமைகளை பெற்றுதாங்க. இல்லைன்னா மெரினாவை திறந்து விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்.